முதலமைச்சர் விஜய் மதிமுக தலைவர் வைகோவை சந்திக்கவிருப்பதாக தற்பொழுது தகவல் வெளியாகியிருக்கிறது. இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவை முதலமைச்சர் விஜய் சந்திக்கிறார் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நௌஷாத், இந்த சந்திப்பிற்கான காரணம் என்ன? கூடுதல் விவரங்கள். வணக்கம். தமிழக முதல்வராக பொறுப்பேற்று இந்த சட்டப்பேரவையில் உறுதிமொழி ஏற்கக்கூடிய ஜோசப் விஜய் அவர்கள் தற்போது இன்று மதியம் 3:30 மணி அளவில் மதிமுக பொதுச் செயலர் வைகோவை மரியாதை நிமித்தமாக சந்திக்க இருக்கிறார். அண்ணா நகர் இல்லத்தில் மிக முக்கியமாக திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக தமிழக வெற்றிகளும் இருக்கும் என தெரிவித்தான் அரசியல் களத்தில் இறங்கி பார்க்க முடியுது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது பெரியாரையும் அந்த வைகோ குறிப்பாக பெரியாரையும் அம்பேத்கரையும் கொள்கை தலைவர் தான் தாவேக விஜய் அவர்கள் தனது அரசியல் பயணத்தை தொடங்கியிருக்கிறார். அவ்வாறு இருக்கும்போது பெரியார் கொள்கையில் மாற்று இல்லை என்ற சூழல் இருக்கும் பொழுதுதான் இப்போது அவர் வெற்றி பெற்ற நிலையில தொடர்ந்து திராவிட இயக்கத்தை சேர்ந்த தலைவர் சந்தித்து வருவது முக்கிய அந்த நிலையில் நேற்று பெரியார் திடலுக்கு சென்று வீரமணி அவர்களை சந்தித்து மரியாதை நிமித்தமாக சந்தித்து பார்க்க முடியுது. அதனை ஒட்டி மூத்த தலைவராக இருக்கக்கூடிய வைகோ அவர்களை தற்போது மரியாதை நிமித்தமாக சந்திக்க இருக்கிறார். நேற்று முன்தினம் குறிப்பாக பத்திரிகை சந்திக்கும் போது வைகோ அவர்கள் எக்காரணத்துக் கொண்டும் நாங்கள் தாவேக அவருக்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டோம் என்ற திமுக தான் இருப்போம் என்ற கருத்தை கூட வைகோ காட்டமாக தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் ஜோசப் விஜய் அவர்கள் தற்போது வைகோ சந்திப்பது என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பாக பார்க்கப்படுகிறது. என்றால் மூத்த தலைவராக அரசியல் பல்வேறு கட்ட போராட்டங்கள் பல்வேறு கடந்த கட்ட சோதனை கடந்து வந்தவர். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த மரியாதை நிமித்தமாக சந்திப்பு என்பது அரசியல் வழக்காக இது பொறுத்தவரைக்குமே அது பேச முடியாது. மிக முக்கியமாக திமுக கூட்டணி கட்சி கேட்ட தலைவர்களை சந்திப்பது என்பது மீண்டும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. முதலமைச்சர் விஜய் மதிமுக தலைவர் வைகோவை சந்திக்கவிருப்பதாக தற்பொழுது தகவல் வெளியாகியிருக்கிறது. இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவை முதலமைச்சர் விஜய் சந்திக்கிறார் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நௌஷாத், இந்த சந்திப்பிற்கான காரணம் என்ன? கூடுதல் விவரங்கள். வணக்கம். தமிழக முதல்வராக பொறுப்பேற்று இந்த சட்டப்பேரவையில் உறுதிமொழி ஏற்கக்கூடிய ஜோசப் விஜய் அவர்கள் தற்போது இன்று மதியம் 3:30 மணி அளவில் மதிமுக பொதுச் செயலர் வைகோவை மரியாதை நிமித்தமாக சந்திக்க இருக்கிறார். அண்ணா நகர் இல்லத்தில் மிக முக்கியமாக திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக தமிழக வெற்றிகளும் இருக்கும் என தெரிவித்தான் அரசியல் களத்தில் இறங்கி பார்க்க முடியுது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது பெரியாரையும் அந்த வைகோ குறிப்பாக பெரியாரையும் அம்பேத்கரையும் கொள்கை தலைவர் தான் தாவேக விஜய் அவர்கள் தனது அரசியல் பயணத்தை தொடங்கியிருக்கிறார். அவ்வாறு இருக்கும்போது பெரியார் கொள்கையில் மாற்று இல்லை என்ற சூழல் இருக்கும் பொழுதுதான் இப்போது அவர் வெற்றி பெற்ற நிலையில தொடர்ந்து திராவிட இயக்கத்தை சேர்ந்த தலைவர் சந்தித்து வருவது முக்கிய பார்க்கக்கூடிய அந்த நிலையில் நேற்று பெரியார் திடலுக்கு சென்று வீரமணி அவர்களை சந்தித்து மரியாதை நிமித்தமாக சந்தித்து பார்க்க முடியுது. அதனை ஒட்டி மூத்த தலைவராக இருக்கக்கூடிய வைகோ அவர்களை தற்போது மரியாதை நிமித்தமாக சந்திக்க இருக்கிறார். நேற்று முன்தினம் குறிப்பாக பத்திரிகை சந்திக்கும் போது வைகோ அவர்கள் எக்காரணத்துக் கொண்டும் நாங்கள் தாவேக அவருக்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டோம் என்ற திமுக தான் இருப்போம் என்ற கருத்தை கூட வைகோ காட்டமாக தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் ஜோசப் விஜய் அவர்கள் தற்போது வைகோ சந்திப்பது என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பாக பார்க்கப்படுகிறது. என்றால் மூத்த தலைவராக அரசியல் பல்வேறு கட்ட போராட்டங்கள் பல்வேறு கடந்த கட்ட சோதனை கடந்து வந்தவர். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த மரியாதை நிமித்தமாக சந்திப்பு என்பது அரசியல் வழக்காக இது பொறுத்தவரைக்குமே அது பேச முடியாது. மிக முக்கியமாக திமுக கூட்டணி கட்சி கேட்ட தலைவர்களை சந்திப்பது என்பது மீண்டும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நௌஷாத்.